எக்ஸசைஸ் 2.4ல தேர்டு சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, nth டேர்மை ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன, 2, 5, 10, 11. அப்போ எந்த மாதிரி ஃபார்மெட்டில் வருது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா என்னோட டேர்ம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 2வை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 1 + 1ஆக ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதே மாதிரி 5வை 1 + 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணலாம். 4வை 2 ஸ்கொயர்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். அடுத்து 10னை 1 + 9ஆக ஸ்ப்ளிட் பண்ணலாம். 9னை வந்து 3 ஸ்கொயர்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். இதே மாதிரி போயிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அப்போ இங்கே 1, 2, 3, 4 வருதா, அதனால் n ஸ்கொயர் போட்டாச்சு. இந்த 1 + 1. அப்போ என்னோட nth டேர்ம் என்ன, n ஸ்கொயர் + 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் என்ன இருக்குது, 0, 1/2, 2/3. இப்போ 0, 1 - 1 வந்து 0 நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 1/2 எப்படி வந்தது, 2 - 1னா 1/2, 2/3 எப்படி, 3 - 1னா 2/3. அப்போ இங்கே 1, 2, 3, அதே மாதிரி கீழே இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகே, அப்போ கீழேயும் 1, 2, 3. அப்போ இங்கே n வந்ததுன்னா இங்கேயும் n வரும். அப்போ n - 1/n, அதுதான் நம்மளோட nth டேர்ம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 3, 8, 13, 18. 3, 8, 13, 18 வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 3 வந்து 5ல் 2 போச்சுன்னா 3 வரும். அடுத்து 8 வந்து 5 2s are 10, 10ல் 2 போச்சுன்னா 8. 13, 5 3s are 15, 15ல் 2 போச்சுன்னா 30. அப்போ இந்த nth டேர்ம் எங்கே வருது, அந்த n நம்பர் 1, 2, 3 வேல்யூஸ் எங்கே வருது, 5க்கு மல்டிபிள்ஸாக வருது. அப்போ 5n -2, இந்த 2 மாறலை, அதனால் -2. அப்போ இதோட nth டேர்ம் என்னது, 5n - 2.